Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம அடுத்ததா பார்க்க போறது என்னன்னா சேஞ்ச் ஆர் கரெக்ஷன் இன் பேன் கார்டு. ஸோ இந்த ஹோம் பேஜ் நான் லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். இது வந்து யூடிஐ இதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன், ஃபாரின் சிட்டிசன், தென் சேஞ்ச் கரெக்ஷன் இன் பேன் கார்டுன்னு சொல்லி இருக்கு இல்லைங்களா. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த 4 பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த அப்ளை ஃபார் சேஞ்ச் கரெக்ஷன் இருக்கு இல்லைங்களா, இதை யூஸ் பண்ணுங்க எப்போவுமே. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சிக்னேச்சரை யூஸ் பண்ணுறது. டிஜிட்டல் சிக்னேச்சருங்கிறது ஆல்ரெடி பேன் கார்டை வச்சு தான் கொடுத்துருப்பாங்கன்றதுனால பழைய பேன் கார்டு தான் இருக்கும். ஸோ அதனால் அதை எடுக்க வேண்டாம். அதே மாதிரி ஆன்லைன் பேன் அப்ளிகேஷனுங்கிறது நீங்கள் இந்த பேன் கார்டு அப்ளை பண்ணி முடிச்ச பிறகு உங்களுக்கு ஒரு கோட் கொடுப்பாங்க. அந்த கோட் மூலியமாக நீங்கள் திருப்பி ரீஃபார்ம் எடுக்கணும், மறுபடியும் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃப்ரெஷ் ஃபார்ம் யூஸ் பண்ணுறவங்க ஃப்ரெஷ் ஃபார்ம் மூலியமாக நீங்கள் அப்ளை பண்ணோன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் இதுலேயே ஃபில் பண்ணி அவங்களுக்கு மெயில் பண்ணுவீங்க, கொரியர் பண்ணுவீங்க. ஓகேங்களா. இது கொஞ்சம் லேட் ஆகும். இது அப்படியே ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமில் அப்டேட் ஆகுது அப்படிங்கிறதுனால இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் பேமெண்ட் பண்ணுறது அப்படியே ஒரே லிங்காக இருக்கும். இதனால் நீங்கள் டிடி எடுத்து அனுப்பணும் இது கூட. ஸோ டிடினா உங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் அதிகம் இல்லைங்களா, அதனால் இது பண்ண வேண்டாம். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் இண்டிவிஜுவலாக இல்லை கம்பெனியா அப்படின்னு பார்த்துட்டு உங்களுடைய பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு இது ஃபிசிக்கல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஸ்ரீமதி அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஃபாதர் நேமு, உங்கள் நேம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க. ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேமு, தென் உங்கள் பேன் கார்டில் என்ன நேம் வரணுமோ அதை செலக்ட் பண்ணுங்க. பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸை கொடுங்க. அப்பாவுடைய அப்பா பேர் இங்கே வரணும், அப்பா பேர் இங்கே வரும். அம்மாவுடைய அப்பா பேர் இங்கே வரும், அம்மா நேம் இங்கே வரும். ஓகேங்களா. உங்களுக்கு ஃபாதர் நேமை காட்டணுமா மதர் நேமை காட்டணுமா அப்படின்னு செலக்ட் பண்ணுங்க. சப்போஸ் இங்கே மதர் நேம் கொடுத்தீங்கன்னா இங்கே சர் நேமில் மதர் நேம் தான் வரணும் உங்களுடைய பேஜாண்ட. அதுக்கு அடுத்தது ஜெண்டர்லாம் மாறும், டேட் ஆஃப் பர்த். ஸோ இதெல்லாம் நீங்கள் அங்கே என்னென்ன கொடுக்குறீங்களோ இங்கே செலக்ட் பண்ணிங்கனாலே இங்கே ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். தென் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், ரெசிடென்ஸ் கொடுங்க. ஸோ அந்த அட்ரஸ் என்னவோ அதெல்லாம் கொடுங்க. ஸோ ஐஎஸ்டி கோட் கொடுங்க, இந்தியான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, ஆதார் நம்பரு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு உங்கள் ஆதார் நம்பரை கேட்கும். மறுபடியும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அந்த நேமை இங்கே என்ட்ரி பண்ணுங்க. ஆல்ரெடி 2-3 பேன் கார்டு இருக்கு அப்படின்னா அந்த பேன் கார்டு நம்பர்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணுங்க. உங்கள் நேம், இங்கே எத்தனை டாக்குமெண்ட்ஸ் என்க்ளோஸ் பண்ண போறீங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸை இங்கே மென்ஷன் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ண சொல்ல சேஞ்ச் ஆர் கரெக்ஷன் ஆஃப் பேன் கார்டுன்னு காட்டும். ஓகேங்களா. சேஞ்ச் ஆஃப் கரெக்ஷன் இன் பேன் கார்டு அப்படின்னா உங்களுக்கு வேற இருக்கும், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப்லாம். சேஞ்ச் இன் பேன் கார்டு அப்படின்னா நேம் சேஞ்ச் பண்றது அப்படின்னா உங்களுக்கு கெசட் ஆஃபீஸர் கிட்டலாம் சைன் வாங்க வேண்டியது இருக்கும். ஓகேங்களா. கரெக்ஷன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ். ஓகே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்ங்கிறது வேற, கரெக்ஷனுங்கிறது வேற. சாரி, கரெக்ஷனுங்கிறது வேற, சேஞ்ச் ஆஃப் நேம்ங்கிறது வேற. ஓகேங்களா. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அது இங்கே நீங்கள் ஆக்சுவலாக ஃபுல் ஃபார்ம் ஃபில் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அந்த மாதிரி காட்டும். அதை வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணி போவீங்க. இப்போ நான் இங்கே எல்லாமே ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிட்டு இங்கே மட்டும் பேன் கார்டு செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே மொத்தம் 2 டாக்குமெண்ட் வரும். இல்லை இது ஒவ்வொன்றும் ஒரு டாக்குமெண்ட்னா நான் மொத்த டாக்குமெண்ட் 4ன்னு செலக்ட் பண்ணுவேன். அதுக்கு அடுத்தது இந்த எல்லா பேஜுமே இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ணணும். நீங்கள் அதை மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க, எதையுமே விடக்கூடாது. ஃபில் பண்ண பிறகு இதில் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த பாக்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணணுமோ அதை மட்டும் டிக் பண்ணுங்க. மற்றதை டிக் பண்ணாதீங்க. சேஞ்ச் பண்ண வேண்டிய இடத்துல மட்டும் டிக் பண்ணுங்க. டிக் பண்ணி சப்மிட் பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த இடத்துல மேக் பேமெண்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 107 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. பேமெண்ட் சக்சஸ்ன்ற பேஜ் வந்த பிறகு பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அது A4 இல்லை லீகலோ இல்லை A3 3 சைஸ்ல எடுத்துக்கலாம். 1 or 2 பேஜஸ்ல வரும். இங்கே ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஓட்டுங்க, இங்கே ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஓட்டுங்க, இங்கே ஒரு கிராஸ் சைன் வரணும், இது பாக்ஸுக்குள்ள ஒரு சைன் வரணும். அதுக்கு அடுத்தது பேஸ்ல சென்னைன்னு காட்டுங்க, டேட் கொடுங்க, இங்க உங்க சைன் போடுங்க. இங்க எங்கெங்கெல்லாம் பிளாங்கா இருக்கோ அங்கெல்லாம் கோடு போட்டுருங்க. ஓகேங்களா. அப்போ உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ இது ஃபில் பண்ணிட்டு இதை பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதில் சைன் பண்ண பிறகு அந்த ஆதார் கார்டு பேன் கார்டு அட்டாச் பண்றீங்க இல்லைங்களா, அதுலயும் செல்ஃப் சைன் பண்ணுங்க. சைன் பண்ணதை இந்த அட்ரஸுக்கு கொரியர் பண்ணிடுங்க. இது கொரியரோ ரிஜிஸ்டர் போஸ்டோ நார்மல் போஸ்டோ எப்படி வேணாலும் அனுப்பலாம். கொரியரில் அனுப்புறது சேஃபாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஐடி நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, கூப்பன் நம்பர்னு சொல்லிட்டு இந்த அப்ளிகேஷன் நம்பர்
இந்த நம்பரை தான் நீங்க இங்க ட்ராக் பண்றதுக்கு யூஸ் பண்ணீங்க. ட்ராக் பேன் கார்டு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்ன்னு கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதுக்குள்ள போயிட்டு நீங்க கொடுத்துட்டு இந்த ஐடி நம்பர் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு காட்டும். நீங்க அனுப்பி அது ஒரு 5 days கழிச்சு, இல்ல உங்களுக்கு கொரியர் ரிசீவ் ஆகினா கூட ரிசீவ் ஆனதுல இருந்து ஒரு 3 days கழிச்சு தான் இங்க உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டும் அவங்க என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதனால நீங்க இங்க உடனே எதுவுமே வரல, எனக்கு ரிசீவ் ஆகல அப்படின்னு காட்டுச்சுன்னா பயப்பட வேண்டியதில்லை. கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி பாருங்க. ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ். பாய்.